எல்லோருக்கும் வணக்கம். நான் உங்கள் மதுரை மலர்க்கண்ணன். நான் கடந்த செவ்வாய்க்கிழமை 19/11/2024 மருதமலை ஏறுவதற்காக போயிருந்தேன். அப்போது கண்ட நிகழ்வுகளை தான் காணொளியாக பதிவு செய்திருக்கிறேன். மருதமலை முருகனை தரிசிக்க படிப்பாதை வழியாகவும் மலைப்பாதை வழியாகவும் செல்லலாம். படிப்பாதை வழியாக நடந்து போகலாம், மலைப்பாதை வழியாக வாகனங்களும் செல்லலாம். அதுக்கு நேரம் நிர்ணயிச்சிருக்காங்க. ஏன்னா வனவிலங்குகள் அதிக நடமாட்டம் இருக்கிறதுனால படிப்பாதை காலை 7 மணிக்கும், வனப்பாதை காலை 6 மணிக்கும் திறந்து விடுவாங்கன்ட்டு. அதேபோல் சாயந்தரம் 5 மணிக்கு மேலே 2 பாதையிலையுமே வாகனங்களுக்கு அனுமதி இல்லை. படிப்பாதையிலையும் கிடையாது, மலைப்பாதையிலையும் கிடையாது. இப்போ நான் போன அன்றைக்கி செவ்வாய்க்கிழமை காலை 6:20 இருக்கும் அந்த நேரம். அது வரைக்கும் பொறுமையாக அந்த ஐயப்ப பக்தர்கள் அதுக்கு மேலே இருக்க முடியலை. உடனே அந்த பாதையை தர சொல்லி கத்துனாங்க. இவங்க விசேஷ நாட்கள் அந்த செவ்வாய் வெள்ளிக்கிழமை நாட்களில் 6:30க்கு தான் படிப்பாதை திறப்பாங்க. ஒரு 10 நிமிடங்கள் பொறுத்துக்கொள்ளாமல் எல்லா முக்கால்வாசி பேர் பார்த்திங்கன்னா வனத்துக்குள்ளே போய் உள்ளே போகிறாங்க. படி வழியாக முருகனை மேலே தரிசிக்கிறதுக்காக கேட்டை திறக்கிறதுக்கு கத்துனாங்க. கேட்டு மேலே ஏறி குதிச்சு போனாங்க. அதை காட்சியை தான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. ஸோ இதெல்லாம் பார்த்துட்டு தான் இருந்தாங்க. அதுபோக நிறைய பக்தர்கள் இருந்தாங்க. எல்லோரும் மலைப்பாதையிலையும் போயிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் சரியாக 6:30க்கு கேட்டு திறக்க காவலாளி கேட்டை திறந்து விட்டார். கேட்டை திறந்தோன்னே முதல் 50 பேர் போனாங்க. ஸோ இந்த மாதிரி இடங்களில் வரும்போது கொஞ்சம் பொறுமை காத்து போனால் நல்லது. ஏன்னா எப்போ எந்த பக்கம் இருந்து யானை, வனவிலங்குகள், மற்ற காட்டெருமைகள் வரும்னு சொல்ல முடியாது. இங்கே அடிக்கடி இது சம்பவம் நடக்கக்கூடியது. இது வரைக்கும் அந்த மாதிரி யானை மோதி யாரும் பலியாகலைங்க. அதுவும் வர வேணான்னு தான் எல்லாம் நினைக்கிறோம். ஸோ இந்த மாதிரி படி திறந்த பிறகு அவங்க செக் பண்ணி தான் படி திறப்பாங்க. மேலே யானையெல்லாம் இருக்கா என்ன ஏதுன்னு பார்த்துட்டு தான். ஸோ அந்த மாதிரி இடம் தான் இந்த இடம். அதனால் கொஞ்சம் பொறுமை காத்து எங்கெல்லாம் நேரம் நிர்ணயிச்சிருக்காங்களோ அங்கே அதே நேரத்தில் போகிற மாதிரி இருந்தால் எல்லோருக்கும் நல்லாயிருக்கும். நன்றி. மதுரை மலர்க்கண்ணன்.